சிவன் கதை எபிசோடு 1 முதல் 10 வரை சிவன் கதை. எபிசோடு 1ல ஆதியும் அந்தமும் இல்லாதவன். பிரபஞ்சம் உருவாகும் முன் ஒளி மட்டுமே இருந்தது. அந்த ஒளியிலிருந்து ஆதியும் அந்தமும் இல்லாத மகாதேவன் சிவன் தோன்றினார். அவர் தியானத்தில் அமர்ந்தபோது காலம், ஆகாசம், பூமி அனைத்தும் உருவானது. சிவன் என்றால் அழிப்பவன் அல்ல, மறுபிறப்புக்கு வழி செய்பவன். எபிசோடு 2ல பிரம்மா விஷ்ணு அகங்காரம். ஒரு நாள் நான் தான் உலகத்தை படைத்தவன் என்று பிரம்மா கூறினார். நான் தான் உலகை காக்கும் தெய்வம் என்று விஷ்ணு கூறினார். அவர்களின் அகங்காரத்தை அகற்ற சிவன் அனந்த ஜோதி லிங்கமாக தோன்றினார். என் தொடக்கத்தையும் முடிவையும் கண்டுபிடியுங்கள் என்றார். எபிசோடு 3ல லிங்கோத்பவம். விஷ்ணு பன்றியாக கீழே சென்றார். பிரம்மா அன்னமாக மேலே பறந்தார். ஆனால் இருவராலும் முடிவை காண முடியவில்லை. பிரம்மா பொய் சொன்னார். சிவன் கோபமடைந்து பூஜை பெறாத தெய்வமாகுவாய் என்று சாபமிட்டார். உண்மை அகங்காரத்தை வெல்லும் என்ற பாடம் பிறந்தது. எபிசோடு 4ல சதிதேவி தியாகம். சிவன் தன் சக்தியான சதிதேவியை மணந்தார். அவள் தந்தை தக்ஷன் சிவனை அவமதித்தான். யாகத்தில் சிவனை இகழ்ந்ததை தாங்க முடியாமல் சதிதேவி தீயில் குதித்து தியாகம் செய்தாள். சிவன் துக்கத்தில் உலகையே நடுங்க வைத்தார். எபிசோடு 5ல வீரபத்ரன் அவதாரம். சிவன் தன் ஜடையில் இருந்து வீரபத்ரனை உருவாக்கினார். தக்ஷ யாகம் அழிக்கப்பட்டது. தக்ஷனின் தலை துண்டிக்கப்பட்டது. பின்னர் கருணையால் ஆட்டுத்தலை வைத்து உயிரளித்தார் சிவன். சிவன் கோபத்திலும்